பாரம்பரிய சமையல். பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பாரம்பரிய சமையல்ல இப்ப நம்ம பார்க்க போறது கேரட் துவையல். கேரட் துவையல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கேரட், தேங்காய், உளுந்து, கடலை பருப்பு, வேர்க்கடலை, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, எண்ணெய், எலுமிச்சம்பழம், கடுகு, உளுத்தம்பருப்பு, உப்பு. கேரட் துவையல் இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கருப்புளுந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். கருப்புளுந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், இதையும் சேர்த்துக்கோங்க. இதை வறுத்துக்கோங்க. எப்பவுமே துவையல் செய்யும் போது இந்த கருப்பு உளுந்து சேர்த்து செய்யுங்க. அப்போ நம்ம அந்த நார் சத்து நிறைய இருக்கு. கருப்பு உளுந்து உடம்புக்கும் நல்லது. நம்ம வெள்ளை உளுந்து சேர்க்கறதுக்கு பதில் கருப்பு உளுந்து சேர்த்து செய்யுங்க. சாதாரணமாக துவையல்னா நம்ம என்ன வேர்க்கடலை, உடச்ச கடலை இந்த மாதிரி துவையல் தான் பண்ணுவோம். இது நம்ம கேரட்டில் பண்ணுறோம். கேரட் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது கூடவே ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே தேங்காய் ஒரு 2 பத்தை தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கப்பு நிறைய கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். துவையெல்லாம் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், இட்லி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்பவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கேரட்டு, காய்களில் கூட நிறைய துவையல் அரைக்கலாம். முள்ளங்கி, வாழைத்தண்டு இந்த மாதிரி காய்களில் கூட நிறைய துவையல் அரைக்கலாம். எல்லாமே நம்மளுக்கு சத்தான உணவாக இருக்கும். இது கூடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கூட வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறேன். நான் ஒரு 1/4 கப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. கேரட் ரத்தத்தை சுத்தம் பண்ணும். நம்ம ரத்தம் அளவு கம்மியாக இருந்தால் கூட கேரட் சாப்பிடும்போது ரத்தத்தை உற்பத்தி பண்ணும். காலையில் வெறும் வயிற்றுல கேரட் ஜூஸ், ஒரு துண்டு கேரட்டு, ஒரு துண்டு பீட்ரூட்டு, ஒரு துண்டு தேங்காய் பத்தை போட்டு அரைச்சி வடிகட்டி ஜூஸாக குடிச்சிங்கன்னா நம்ம ரத்தத்தையும் சுத்தம் பண்ணும், ரத்த அளவையும் அதிகமாக்கும். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிக்கலாம். அது கூட நம்ம பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் போதும். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. இது துவையல் தான் பண்ண போகிறோம். அரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். துவையல்ன்றதுனால கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றுங்க. அப்போ தான் கெடாமல் இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பை போட்டு தாளிக்க போகிறோம். கருவேப்பிலை போட்டு தாளிக்க போகிறோம். இந்த துவையல் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கேரட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, கேரட் கலர் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது சாப்பாடு கூட தயிர் சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரி சாப்பாடு கூட வைக்கும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம துவையல் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் கேரட் சேர்த்துருக்கோம். கேரட் துவையல் தான் அரைக்கிறோம். அது ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லைங்களா.
அந்த ஆரஞ்சு கலரில் நம்ம துவையல் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரும்போது பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் நம்ம இந்த தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், இது கூட இல்லை இட்லி, தோசை இந்த மாதிரி இதுங்கள் கூட அந்த துவையலை வைக்கும்போது பசங்களுக்கும் ரொம்ப விரும்பி புதுசாக ஒன்று பார்க்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடுகு வெடித்த பிறகு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்ச அந்த துவையலை போட்டு தாளிக்கணும். கடுகு நல்லா பொரிய விடுங்க, பொரியலைன்னா கசக்கும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச இந்த துவையலை அதில் சேர்க்க போகிறோம். இது கூட இந்த புளிப்பு டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு பாதி லெமன் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் பாதி லெமன் பிழிகிறேன். கேரட் துவையல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ரொம்பவே வித்தியாசமான சத்தான கேரட் துவையல் ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் அடுத்த வாரம் வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி செழியன். நன்றி, வணக்கம்.